சோழர் காலத்துக்குரியதான் சிவன் என்று சொல்லி ஒரு படம் கீறி இருக்கணும். சரியான ஒரு திகில் சமமாக தான் இருக்குமே. போல தூரத்துக்கு பிறகு வந்து ஒரு கடை பெரிய கோயில் ஒன்றுக்கு முன்னால் வந்து நிப்பாட்டி இருக்குது. எதிர்பார்க்கல நாங்கள் பெரிய ஒரு கோலமான ரோட். உறவுகளுக்கு வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீகரன். இன்றைக்கு வாங்க எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கௌதாரி முனையில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க வந்திருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கார்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த கடந்த 2 வீடியோக்களும் வந்து உங்களோட ஆதரவு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. என்னுடைய புதிய சேனலுக்கு வந்து உங்களோட ஆதரவு வந்து இன்னும் தேவை. ஸோ சேனலை தொடர்ச்சியாக இந்த வீடியோக்கள் வரும், பார்த்து கொண்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவன் கோயில் என்று சொல்லியிருப்பேன். எந்த சிவன் கோயில் என்று சொல்லலை, என்னென்று பார்த்தீங்கன்னா மன்னித்தலை ஆதிசிவன் கோயில் என்று கௌதாரி முனையில் இருக்குது. இது வந்து கூடுதலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சாக்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏனெண்டா இந்த இருக்கிற இடமே வந்து தனியொரு ஆரம்பில்லாத பகுதி மாதிரி, இதை காட்டு பகுதின்னு சொல்ல முடியலை, ஒரு வழிப்பகுதியில் தான் இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எஃப்னா டிஸ்ட்ரிக்டு தான். கூடுதலாக ஆக்களிஞ்சாலி பக்கம் வந்திருக்க மாட்டோம். அப்படி உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து நாங்கள் போகிற பாதைகள் இதில் குறிப்பிட்டிருக்கேன் வடிவாக வந்து இந்த கோயிலை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். பேர் வந்து பார்த்திங்கன்னா மன்னித்தலை ஆதிசிவன் கோயில். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கோப்பாய் சந்தி. இங்கே இருந்து தான் நான் இந்த காணொலிக்கான பயணத்தை வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். இது வந்து கைதடி சந்தை, அதாவது இந்த ரோட் இருக்குது தானே, இது வந்து மானிப்பாயில் இருந்து வந்து அப்படியே A9 ரோட்டில் வந்து இருக்குது. நாங்கள் வந்து இலகுவாக வந்து A9 ரோட்டில் இருக்கிறதுக்கு இந்த மானிப்பாய் ரோட்டை தான் பயன்படுத்துகிறோம். வீடியோ பாருங்கள். வந்து கைதடி பிள்ளையார் கோயில் கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு யாழ்ப்பாணத்தாக்களுக்கு. என்ன விசேஷம் இல்லை, A9ல் பயணம் தொடங்குறார்கள் வந்து இங்கேருந்து கும்பிடு தான் போயிடும். இதே மாதிரி அங்கே வந்து முருகண்டி பிள்ளையார், அதாவது வழிக்கு துணையாக வர வேலும் ஒருவர். கைதடி பாலம் இருக்குது தானே, அதுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு ஒன்று தெரியும். அதில் அப்படியே போனீங்கன்னா அப்படியே வந்து மன்னார், அதாவது யாழ்ப்பாணத்திலேயே வந்து அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு வினைத்திறன் மிக்க வேலை தான் இந்த காத்தாடியல். போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸே வந்து எல் போட்டு ஓடிக்கொண்டிருக்குது. யாழ்ப்பாணம் மன்னார் வீதியில் இருக்கிற சங்குப்பட்டி பாலம், அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தால் போடப்பட்டது. இப்போ அண்மையில் வந்து பிரச்சனை ஏற்பட்டு திருப்பி பழுதுபார்க்கப்பட்டு இப்போவும் மக்கள் பாவனைக்காக திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதால் தான் வந்து நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இப்போவும் அந்த வேலை நடந்து கொண்டு இருக்குது. நனைஞ்ச முழுக்க முடிஞ்சதாக முன்னால் நான் இப்போவும் அந்த வேலையை நடந்து கொண்டு பாருங்க. போகிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டால் தான் திரும்பணும். இது தெரியும் தானே, மன்னார் ரோட்டில் வந்து இந்த சங்குப்பட்டி பால இந்த கடற்கரை ரோட் வந்து கடற்கரைன்னா கடல் நீர் இருக்கிற ரோட் முடிஞ்சோன்னு வந்து வலது கை பக்கத்தில் இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு. 2 கரையும் அந்த என்ன மரம் மட்டும் தெரியல, ஆனால் ஒரு உலர் வேலை இடத்துல இருக்கிற மரம் தானே இது. பச்சை பசையிலுன்றிருக்கு. பாறை வழியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துல இறங்கினாங்க. இந்த நான் அப்போக்கு சொல்லியிருப்பேன், இது வந்து ஒரு தாவரங்களால் இருக்குன்னு. நான் கண்டல் வகை சேர்ந்த தாவரம் பண்ணிக்கிறேன் பாருங்க. இந்த மழை பெஞ்ச தண்ணிக்கு வந்து இதில் வந்து நண்டுகள் வாள்கள் அப்படி நன்னீர் மீனினங்கள் வந்து பெருகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது பாருங்களேன். இப்படி இந்த நிழலான இடத்துல வந்து அமைதியாக இருக்குது இடமும். அதோட விசஜந்து பிராணிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்படியே போவோம். வீதி வந்து பார்த்திங்கன்னா இப்போவே இவ்வளவு அமைதியாக இருக்குது. அதோட வீதி விளக்குகளும் இல்லை. இரவு நேரத்தில் வந்து இதில் வாரது சரியான ஒரு திகில் சமமாக தான் இருக்குது. ஏனெண்டா வீதி விளக்குகளும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆக்கள் நடமாட்டம் இல்லாத ரோட்டால் வந்து இரவு நேரத்தில் வாரது ஒரு திகிலூட்டும் சமமாக தான் இருக்கும். ஒரு அழகான இடத்துக்கு வந்துட்டு வந்தாலும் சரியில்லை. கடல் நீர்
இப்போ வந்து வர வழியில் ரோட் கேட்குறதுக்காக பாதை வழி கேட்குறதுக்காக ஒரு சின்ன கடை ஒன்று நினைக்கிறேன். இதுதான் இவ்வளோ தூரத்துக்கு பிறகு வந்து ஒரு கடை 3 கிலோமீட்டர் கிட்ட போகணும்னு சொல்கிறார். அங்கே பாருங்களேன், இந்த மணல் வந்து இப்படி கும்பியாக கிடக்குது பாருங்களேன். இந்த இடங்களுக்கு போய் எடுக்கலாம். இதில் ஒரு சின்ன கிணறு இருக்குது. இந்த கிணறு வந்து நல்ல தண்ணி கிணறுன்னு சொல்கிறேன். பார்ப்போம். கடல் நீர் ஏரியோட தொடர்பட்ட இடம் என்றதால் நாங்கள் நினைக்கலாம் இங்கே வந்து உப்பு தண்ணியாக இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. இந்த கிணறு வந்து தண்ணி வந்து நல்ல தண்ணியாக, அதாவது யாழ்ப்பாணத்து கிணறு தண்ணியை விட நல்ல தண்ணி, அதாவது தடிப்பு குறைவுன்னு சொல்லிடணும். என்னென்னா இருக்கிற கரைந்துள்ள அயன்களோட அளவு குறைவு. பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்றத பார்ப்போம். தண்ணியில் கலர் கொஞ்சம் வாங்கி தான் கிடக்கு. குடிச்சு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு. உண்மையிலே வயல் கிணத்து தண்ணி குடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. வயல் கிணறுகளில் இருக்கிற அந்த தண்ணி எடுத்து குடிப்போம் தண்ணி, அந்த ஃபீலிங் வருது. நல்ல தண்ணி. ஆனால் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு தண்ணி இருக்குமோன்ட்டு எதிர்பார்க்க முடியல. ஆச்சரியமாக இருக்குது. இங்கே இருக்கிற தண்ணி நல்ல தண்ணின்றதுக்கு இப்போவே ஒரு ஆதாரம் இருக்குது. இதில் நாவல் மரம் வந்து கடற்கரைக்கு பக்கத்துலேயே நிற்கிது பாருங்களேன். யாழ்ப்பாணத்துக்கே சொந்தமானது, யாழ்ப்பாண கலாச்சாரத்துக்கு குறித்தான இதுதான் இந்த கருக்கு மட்ட வேலியல். தெரிஞ்சிருக்கும் அந்த காலத்தில் இருந்தே யாழ்ப்பாணத்துக்கு இந்த கருக்கு மட்ட வேலியல், இந்த பனையோல வேலி என்றால் யாழ்ப்பாணத்தை சொல்லுவினோம். அப்படியான வேலியெல்லாம் இங்கே கூடுதலாக காணக்கூடியதாக இருக்குது. அதை பாருங்கள், பஸ் ஒன்று நிற்கிது. நான் நினைக்கிறேன் இந்த ஊருக்கும் பூநகரிக்கும் இடையில் ஒரு பஸ் ஓட்டம் ஒன்று இருக்குது நினைக்கிறேன். கொஞ்சம் மணலை பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு. குறு மணல் வந்து இடையிடையே இருக்குது. சரியாக ஒரு கேவலமான ரோட். மிகவும் கஷ்டப்பட்டு கிண்ண மரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாதிரியில் இதில் பாருங்கள். மூச்சு வேறுன்றது கிண்ணேன்ட்டு தான் இப்படி மேலே தடி உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இதை தான் கிண்ண மரம்ன்றது. இதோட தாளை மிஞ்சி கூட நிற்கிது. இவ்வாறான இதுகளை வந்து இப்படி யாழ்ப்பாண கடல் நீர் ஏரி பக்கங்கள் தான் காணக்கூடியதாக இருக்குது பாருங்கள். மோட்டர் சைக்கிள் பயணிக்காதுன்ட்டு ரோட்டில் இறங்கிட்டோம். இங்கே பாதிச்சுட்டுக்கு வெள்ளம் புதஞ்சிட்டு தான் மோட்டர் சைக்கிள் புதஞ்சிட்டு தான் பிறங்கோ புதஞ்சு. இப்போ பெரிய ஒரு முயற்சின்ற பிறகு வண்டியில் எடுத்தாச்சு. அங்கே இடைக்க போன சரியாக கஷ்டப்படலாம். கிடையாத போகிறோம். கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். அப்படியே இங்கே பாருங்கள் கடல் நீர் ஏறி இந்த ரோட்டை பாருங்களேன். செம்மண் ரோட்டை அப்படியே நாசமாக கிடைக்கும். இங்கெல்லாம் அப்படி ஒரு பெரிய மணல் மாடுன்னு இருக்குது. வாங்க அந்த மணல் மாடுலேயே முன்னாடி பார்ப்போம். கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பெரிய மணல் மாடு பார்க்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கீங்கன்னா ரோட்டை பாருங்கள். இது ரோட்டண்டே சொல்ல முடியாது. இது வந்து என்னென்று சொல்கிறேன்னு தெரியல. ரோட்டண்டா எப்படியும் அது ஒரு சீராக போட்டிருக்கிறதான் ரோட். இது வந்து நாங்களாக உருவாக்கின பாதை மாதிரி தண்ணியல் வேறு அளவு வாங்கி செம்மண், இந்த மணல் மண்ணோட இந்த செம்மண் தண்ணியல் வந்து அடிபட்டு பாருங்கள் ஒரு கலர் மாறினமாக இருக்குது பாருங்கள். இது வந்து குறு மணல். இந்த இடத்துல வந்து எப்படி இந்த மணல் மேடல் உருவாயிடுச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியலை. இதை பற்றி விஷயம் தெரிஞ்சார்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த கோயில் வளவுக்கு வந்துட்டேன். இது வந்து சோழர் காலத்துக்குரிய தான். ஆனால் இப்போ வந்து புனர்நிர்மாணம் செஞ்சு பாருங்கள். மாதிலெல்லாம் கட்டிச்சுன்னா இப்போ கோயில் கட்டுப்பாட்டு வேலைகள் வந்து இருக்குது. சோழர் காலத்துக்குரிய கோயில் என்று தகவல் வந்து கேள்விப்பட்ட நாங்கள். இன்னும் போய் தெரியாது. கிட்டத்தட்ட சோழர் காலம் வேண்டால் ஒரு 1500-2000 வருடங்களுக்கு முதல் வந்து இந்த ஆலயம் வந்து உருவாயிருக்கலாம். இதில் வந்து பாருங்களேன், பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்குது. போய் சிவலிங்கத்தை பார்ப்போம். பாதனையை கலட்டி விட்டுட்டு நடந்து போய் சிவலிங்கத்தை பார்த்துட்டு வருவோம். சிவலிங்கத்தின் உயரத்துக்காக ஏறுறதுக்கு படிக்கட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த புல்தரையில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, முற்களாக இருக்குது. ஏறி போய் வந்து சிவலிங்கத்தை தரிசிக்கலாம். அது வந்து இது வந்து நான் சோழர் காலத்தில் இருக்கிறேன்னு நினைக்கல. ஏனெண்டா இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்கிரீட் கல் போட்டு கட்டியிருக்கணும். ஸோ இது வந்து எப்படியும் அண்மை காலங்களில் தான் கட்டப்பட்டிருக்குமென்று நான் நினைக்கிறேன். இந்த கட்டுமான அமைப்புகளை வச்சு பார்க்க வந்து இது சோழர் காலத்தில்லைன்றது அப்படியே தெளிவாகிறது. சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. சோழர் காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிவன் கோயில் சுட்ட வர மணல் அதுதான் இருக்குது. அது பேருக்கேற்ற மாதிரி மன்னித்தலை ஆதிசிவன் ஆலயம் என்ற மாதிரி மண்ணுன்றது இங்கே இடம் ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ புதுசாக கட்டி கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன். பழைய காலத்துக்கு மேலால் புதுசாக கட்டி கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏனெண்டா புதுசாக கூரை போட்டு பாருங்கள், செங்கல் வேலைப்பாடுகள் நடந்திருக்குது. இதுக்குள்ளே தான் நான் நினைக்கிறேன் இந்த சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கிட்ட சிதைவுகள் இருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த முதல் காட்டின கோயில் வந்து அதாவது சிறிய இடம் வந்து தொல்லியல் திணைக்களத்தால் வந்து பாதுகாக்கப்பட்ட வேறு தான். ஸோ அப்போ நாங்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் இல்லை உள்ளுக்கு போய் பார்ப்போம். என்ன ஆச்சரியம் பாருங்கள், இந்த உள்ளுக்கு வந்து சிவனுண்டு சொல்லி ஒரு படம் கீறி இருக்கணும். பக்கத்தில் வந்து ஒரு விநாயகர்கிட்ட குறியும் இதெல்லாம் வந்து என்னென்னு எனக்கு விளங்குதில்லை. மேலே வந்து சிவன் என்று எழுதியிருக்கு பாருங்கள். அப்படியே ஒரு உருவ சிலையை வந்து படமாக்கி வச்சிருக்கணும். இதுதான் நினைக்கிறேன் அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு போல். இதை வந்து இப்போ தொல்லியல் திணைக்களம் சுட்ட வேற வீடுகள் அமைப்புமாய் கட்டி, அதாவது ஒரு கோயிலின்றிய உரிய அமைப்பை கட்டி பாதுகாக்குது. இங்கே பாருங்கள், இது பழைய காலத்துக்குரியதாக நம்பப்படலாம். ஏனென்றால் இந்த செலவுக்கல்லால் வந்து இது அமைஞ்சிருக்கு. ஆனால் புனர்நிர்மாணத்துக்கு இப்போ எந்தங்கிறதுக்கு சீமெண்ட் போட்டு கட்டியிருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலவுக்கல்னு தான் நிற்கிறேன். செலவுக்கல் கடும் காற்றால் வந்து அவர் கதைச்சது அதில் கிளியராக கேட்கல. அவர் அது சோழர் காலத்து கோயில் என்றும் அந்த கோயில் வந்து இப்போ தொல்பொருள் திணைக்களத்தால் எடுத்திருக்குன்றதை வந்து அந்த இடத்துல சொல்லியிருந்தார். பழைய முறையிலே கட்டிடுறேன். உள்ளுக்கு இருக்கிற கீறினது வந்து அந்த காலத்துல இருந்தே கீறினது. சிவன் எழுதி ஒரு படம் ஒன்று கீறியில இருக்கு. அந்த கோயில் அங்கால கட்டிட கல்லுகள் அது வந்து இந்த சேர்த்து கட்டுறீங்க. சிவன் கோயில் தானோ? இதில் வந்து ஒரு சின்ன சிவலிங்கத்தை வந்து வச்சு வழிபட்டு கொண்டிருக்கணும். இது வந்து அண்மை காலத்தான் தான் பாருங்கள். அதில் ஒரு குட்டி சிவலிங்கம், பக்கத்தில் வந்து ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குது. பின்னால் ஒரு கல்லுக்கு வந்து திருநீறு சந்தனம் விட்டு திருவாசி பட்டுகள் எல்லாம் சாத்தி வணங்கப்பட்டு கொண்டு வருகிறது. அப்படியே நாங்கள் இந்த கோயிலுக்கு பின்பக்கமாக போனோம்னா ஒரு பெரிய ஒரு ஆலமரம். ஆலமரம் தான் நல்லா தள்ளச்சி நிற்கிது பாருங்களேன். இப்படி இந்த ஆலமரத்தின் அடியை பார்க்க தெரியுமன்றவ எத்தனை வருஷ பழமையானது. நல்ல ஒரு தளர்ச்சி ஆலமரம் உண்டு. அப்படியே இந்த கோயிலுடைய பின்பக்கம் அதில் வந்து இங்கே வீடுகள் பணமற்ற வேலியால் அமைக்கப்பட்ட வீடுகள் அது இது கணக்கு இருக்குது. இந்த இடத்துல பார்க்கக்கூடியதுண்டா பழைய காலத்துக்குரியது இந்த சிவன் கோயில் மட்டும்தான். மற்றது எல்லாமே இப்போ புதுசாக கட்டி கொண்டிருக்கணும் பாருங்கள். இந்தியாவில் பெரிய ஒரு சிவன் ஆலயம் கட்டி கொண்டிருக்கணும் இப்போ புதுசாக. ஆகம முறைப்படி எங்கது இந்து சமய ஆலயங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கட்டி கொண்டிருக்கணும். இந்த புதுசாக கட்டி கொண்டிருக்கிற சிவன் ஆலயத்துக்குள்ளே போய் ஒரு சுத்த போட்டு கொண்டு வருவோம். வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது பாருங்கள். அதில் முன்னுக்கு ஒரு மணிக்கூட்டு கோபுரம் நினைக்கிறேன். ஏன்டா பழமையாக இந்து சமய ஆலய ஆகம முறைப்படி அந்த இடத்துல மணிக்கூட்டு கோபுரம் தான் வாரது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வசந்த மண்டபம். இது வந்து தெற்கு வாசல் நினைக்கிறேன். இது தெற்கு வாசல், அது வசந்த அப்படியே தான் இருக்க மாட்டேன் தெரியல, வடிவாக தெரியலை. ஏன்னாண்டா இந்த கோயிலின் அமைப்பு என்னமா இருக்குன்னு தெரியல. இப்படியே வந்து பாருங்கள், இந்த இதுலலாம் அப்படி இந்த இரும்புலலாம் கரல் பிடிக்குது இந்த காற்றுக்கு பாருங்கள். குறைச்சி வச்சுக்கிற இரும்புலாம் நல்லா கரல் பிடித்து போய் கிடக்குது. இதை நாங்கள் சுற்றி இந்த கோயிலை இருக்க பார்த்து கொண்டு போவோம் பாருங்கள். உள்ளுக்கு வந்து அப்படிங்கிற ஆதி போல வேலையில் கோயிலை சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே பின்னாலையும் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நடந்து கொண்டிருக்குது. கான்கிரீட் மிஷினில் கான்கிரீட்டில் வச்சு ஓடிக்கொண்டிருக்கணும். பின்னால் அந்த இந்த கரையில் அந்த சுற்று வீதியில் இருக்கிற சிறு தெய்வங்களுக்கான ஆலயங்களும் அமைக்கப்பட்டு கொண்டிருக்குது. இது வந்து செங்கல்லையும் சீமெண்டையும் பயன்படுத்தி தான் செய்யணும். பழமையாக இப்போ கலாச்சாரப்படி சில இடங்களில் கருங்கல்லில் கோயில் செய்கிறவ. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எங்களோட ஆலயங்கள் இந்த ஆலயம் வந்து சாந்தி சீமெந்து செங்கல் பயன்படுத்தி தான் செய்யுது. நாங்கள் அப்படி கோயிலில் பின்பக்கம் வாரம் சரியான சத்தமாக இருக்குது பாருங்கள். அப்படி அது சண்டேஸ்வரருக்கு உரிய ஆலயம் வந்து இதில் கட்டியிருக்கணும். இது பின்னால் ஆதி மூலம் சில சிற்ப வேலைப்பாடுகள் சில வேலைப்பாடுகள் எல்லாம் மிக அழகாக இருக்குது. வர்ணப்பூச்சி வேலைக்கு பிறகுதான் கோயிலின் முழுமை வந்து எங்களை கண்ணுக்கு அழகு தாரமாய் தெரியும். கோயில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லை, இந்த கோயில் அடிக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் வேண்டாம் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த கோயிலை பற்றி வரலாறு தெரிஞ்சார்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் ஸ்ரீகரன் நான். வீடியோ பார்க்குற சொந்தங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏனெண்டா இந்த வீடியோன்ற இறுதி பகுதியில் வந்து தான் உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவல் கொஞ்சம் இருக்குது.
போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு உண்டியலும் இதில் ஒரு போட்டும் ஒன்று இருக்குது. என்னென்னு தெரியலை போட்டில். நாங்கள் ஒரு சும்மா அந்த ஒழுங்கை கலராங்கி போகிறோம். எங்கே போகுதுன்னு தெரியலை, பார்ப்போம். ஒற்றையடி பாதை, இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு ஒற்றையடி பாதை, அங்கேருந்து வாரத்துக்கு ஒரு ஒற்றையடி பாதை. சரியான கஷ்டப்பட்டு மோட்டர் சைக்கிளில் போய் கொண்டிருக்கிறோம். கடைசியில் மோட்டர் சைக்கிளில் போக முடியாண்டு ரங்கியாச்சு. ரங்கி நடந்து போவோம்ண்டு பாருங்கள் எவ்வளவு கேவலமாக இருக்குண்டு. ஆனால் எங்களுக்கு தெரியலை என்ன கோயில் இருக்குன்னு தெரியல. நாங்கள் அந்த உண்டியலையும் போட்டையும் காண்டுட்டு தான் உள்ளுக்கு ரங்கினது. போய் பார்ப்போம் வாங்க. ஒரு அட்வென்ச்சரான பயணம். கால்களும் புதையுது. குறுமணல், அதாவது நல்ல ஆற்று மணல் மாதிரி ஒரு குறுமணல் வந்து இதில் அப்படியே மேடாக கிடக்குது. என்ன இடம்னு தெரியலை. பாருங்கள், அப்படி இந்த லைனுக்கு வந்து அப்படியே மணல் பிரதேசமாக தான் இருக்குது. நல்ல குறுமணல் பாருங்களேன். அதாவது கடற்கரை மண் மாதிரி தான் இந்த மண் இருக்குது. இப்படி இந்த லைனுக்கு இதே மண் தான் பாருங்களேன். நாங்கள் போக வேண்டிய பாதை அதால் தான். பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த உழவு இயந்திரத்தில் தான் இதுக்குள்ள பயணம் செய்யணும் போல். ஏனென்றா ரெண்டு கரையும் உழவு இயந்திர சில்லுகள தடயங்கள் வந்து இருக்குது. இந்த மழை நேரம் வந்து இதில் வெள்ளப்பெருக்குகளால் வந்து இப்போவும் தண்ணி நின்று இருக்குது. நடந்து போகிறது நல்லா. அல்லது 4 சக்கர வாகனங்களில் வந்தீங்கன்னா கொஞ்சம் இலகுவாக போகலாம். மோட்டர் சைக்கிளில் வந்து சில்லுகள் புதைக்குது. பாருங்களேன். நடந்து வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோயில் ஒன்றுக்கு முன்னால் வந்து நிப்பாட்டி இருக்குது. எதிர்பார்க்கல. நாங்கள் போகிற இடம் வேறு, ஆனால் இடையே இருந்துட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வந்தது. வைர கோயிலாம் புனர் நிர்மாணம் நடந்து கொண்டிருக்குது. ஆக்களையும் காணையில். அப்போ நாங்கள் அப்படியே வந்து பார்த்துட்டு திரும்பவும் வந்து வலிக்கிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆமி பாயிண்ட் ஒன்று இருக்குது. பாருங்கள், நம்ம ஆமிக்காரண்ட பச்சை தகரங்கள் அடித்த வரை ஆமி பாயிண்ட் ஒன்று இருக்குது. வைர கோயில் புனர் நிர்மாணம் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய கோயிலுக்கு வீதி வந்து ஒரு சின்னனா கஷ்டப்பட்டு வர வேண்டி கிடக்கு. அற்புதம் நிறைந்த வைரராக இருப்பேன் நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம் வைர கோயிலடியே. வைரவர் கோயில் காணொலியை முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த காணொலியில் வந்து நான் காட்டினது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதும் குறைநிறையில் இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை அடுத்த வீடியோவில் திருத்திக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அன்புடன் ஸ்ரீஹரன்.